வணக்கம் நண்பர்களே. ஒரு ஆயுள் தண்டனை கைதி தனது மனைவியுடன் குழந்தை பெறுவதற்காக சிறையிலிருந்து சாதாரண விடுப்பு அல்லது பரோல் கேட்க முடியுமா? இதுதான் இந்த வழக்கு. குழந்தை பெறுவது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸா அல்லது பிறக்கக்கூடிய குழந்தையுடைய நலன் தான் முக்கியமா? இந்த முக்கியமான கேள்விக்கு பதிலளித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முக்கிய தீர்ப்பு. இன்றைக்கி நாம் பார்க்க போவது ஜலனி vs டெப்புட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ப்ரிசன்ஸ். ஜலனி vs த டெப்புட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ப்ரிசன்ஸ். அவங்க என்ன ப்ரேயர் கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க தன்னுடைய கணவரை பரோலில் கேட்குறாங்க. அதை சிறை நிர்வாகம் மறுத்துறது. அதை குவாஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஆர்டினரி லீவ் கொடுக்கணும். அதுவும் எப்படின்னா வித்தவுட் எஸ்கார்ட், எந்தோட எஸ்கார்ட் இல்லாமல் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கோர்ட் என்ன முடிவு பண்ணுது இந்த வழக்கில் அப்படின்றது தான் இந்த கேஸோட ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இதில் சிறையில் இருக்கிற பெண்ணுடைய கணவர், பெண்ணு தான் அதில் பெட்டிஷனராக வராங்க. பெண்ணுடைய கணவர் ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு வரார். அவருக்கு குழந்தை இல்லை. அந்த பெண்ணுக்கு இவங்க 2 பேர் கிடைப்பட்டதில் குழந்தை இல்லை. பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு தெரியலை. அதனால் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கருத்தரிப்பு சிகிச்சை, அதாவது ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் மூலம் குழந்தை பெற நான் விரும்புகிறேன். அதனால் தன்னுடைய கணவருக்கு சாதாரண விடுப்பு வழங்குமாறு சிறை நிர்வாகத்திடம் கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் அந்த கோரிக்கையை சிறை நிர்வாகம் நிராகரிச்சிருது. இதை எடுத்து அந்த முடிவை எடுத்து தான் இந்த சென்னை ஹைகோர்ட்டுக்கு வராங்க. இப்போ மனுதாரர் தரப்பில் பெட்டிஷனர் சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெட்டிஷனர் சைடில் ஒரு குழந்தை பெறுவது அப்படின்றது ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை அப்படின்றது சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஒரு திருமண வாழ்க்கையுடைய ஒரு முக்கிய அம்சம்ன்றது குழந்தை பெறக்கூடிய உரிமை. அதனால் அதை நீங்கள் மறுக்க முடியாது அப்படின்னும் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. மூணாவது, சில ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸில் உயர்நீதிமன்றத்துக்கு முழு அதிகாரம் இருக்குது ஆர்டிக்கிள் 226 கீழே உத்தரவிடுவதற்கு. அதனால் அதை நீங்கள் செஞ்சு தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இதற்கு ஆதாரமாக ஒரு கேரள நீதிமன்றத்துடைய ஒரு ஆர்டரை காட்டுறாங்க. இந்த ஆர்டரை வச்சு இந்த ஆர்டர் படி நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை வச்சுட்டு கோர்ட் என்ன முடிவெடுக்குது அப்படின்னா, சில அப்சர்வேஷனை அவங்க முன்வைக்கிறாங்க. முதல்ல, பெற்றோருடைய விருப்பம் மட்டும் இதில் முக்கியமானதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தையை பெற வேண்டும் அப்படின்னா ஒரு பெற்றோருடைய ஆசையை வைத்து மட்டும் இந்த குறிப்பிட்ட விவகாரத்தை முடிவு செய்ய முடியாது. பிறக்க இருக்கக்கூடிய குழந்தையோடைய நலனும் கவனிக்கப்படணும் அப்படின்ற முதல் பாயிண்ட்டை அதில் சொல்கிறாங்க. ரெண்டாவது, குழந்தையுடைய எதிர்காலம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சூழலில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை குறிப்பிட்ட ஒரு முத்திரையோடு வளர வேண்டிய நிலை ஏற்படலாம் அப்படின்னு நீதிமன்றம் குறிப்பிடுது. அதனால் குழந்தையுடைய எதிர்கால வாழ்க்கை மற்றும் உளவியல் பாதிப்புகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லை, அடுத்து மூணாவதாக நம்ம நம்ம ஃபாலோ பண்ணுற இந்த சிறை சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டம்ன்றது உங்களை சீர்திருத்துவதானே தவிர உங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தை பெறக்கூடிய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய சிறை சிஸ்டம் கிடையாது அப்படின்றத சொல்லி சீர்திருத்த கொள்கையை காரணம் காட்டி இந்த விடுப்பை தர முடியாது அப்படின்னு நீதிமன்றம் தெரிவிக்குது. இறுதியாக நீதிமன்றத்துடைய அதிகமாக கவனம் ஈர்த்தது என்ன அப்படின்னா, எந்த தவறும் செய்யாத ஒரு குழந்தைய இத்தகைய சூழலில் உலகிற்கு கொண்டு வரதுக்கான உரிமை பெற்றோருக்கு இல்லை. அதுவும் குறிப்பாக இவர் 2 கொலை குற்றத்தில் தண்டிக்கப்பட்டவர். அப்படிப்பட்டவரோட குழந்தையா இந்த குழந்தைய பிறப்பதற்கு அந்த குழந்தைய எந்த விதமான தப்பு செய்யலை. அப்போ அந்த குழந்தையுடைய நலன் தான் அதில் ரொம்ப முக்கியம் அப்படின்றத முடிவு பண்ணி இந்த உரிமையை இவங்க கேட்ட ப்ரேயரை நிராகரிச்சிடுறாங்க. சிறை நிர்வாகத்துடைய முடிவு சரியானது. ஆயுள் தண்டனை கைதிக்கு குழந்தை பெறுவதற்கு சாதாரண விருப்பு வழங்க முடியாது. மனுதாருடைய கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பக்கம் இந்த தீர்ப்பு ஒரு சட்ட கேள்வியை எழுப்பியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பக்கம் பெற்றோருடைய குழந்தை பெறும் உரிமை பெருசா, அல்லது சிறையில் இருக்கிறவர்களுடைய உரிமைன்றது குழந்தை பெறக்கூடியவர்கள் உரிமையும் அந்த சிறையில் இருக்கவருக்கு இருக்கா? ஏன்னா அவர் சிறையில் இருக்கார் அப்படின்றதுக்காக அவருடைய மனைவியை தண்டிக்க முடியாதுன்ற அப்படின்ற ஒரு சட்ட பார்வை ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் பிறக்கக்கூடிய குழந்தையுடைய நலன் மற்றும் எதிர்காலம் தான் ரொம்ப முக்கியம்.
இதை கருத்தில் கொண்டா நீதிமன்றத்துடைய தீர்ப்பு மிகவும் சரி அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. இந்த இரண்டிற்கு இடையிலேயே குழந்தைகள் நலனுக்கு தான் அதிக முக்கியத்துவம் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த தீர்ப்பு இந்திய சிறை சட்டம், மனித உரிமைகள் மற்றும் குழந்தைகள் நலன் தொடர்பான விவகாரங்களில் முக்கிய இடத்தை பெற்றிருக்கு. இந்த தீர்ப்பு குறித்து உங்கள் கருத்து என்ன? நீதிமன்றத்துடைய முடிவு சரின்னு நினைக்கிறீங்களா, அல்லது குழந்தை பெறும் உரிமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. மேலும் சட்டம் தொடர்பான முக்கிய தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. உங்களுக்கு சட்டம் தொடர்பான எந்த கேள்விகள் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் போடுங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் அதை நம்ம விளக்குவோம். நன்றி, வணக்கம்.